உங்கள் மாட்டுக்கு இந்த நிலமை வந்திருக்கா? எங்கள் ஊர் மாடுகளுக்கு இப்போ இந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக 8லேருந்து 9 மாத சினை மாடுகள் இப்படி எந்திரிக்க முடியாமல் கால்களில் தெம்பு இல்லாமல் மாடு படுத்த படுக்கையாக கிடக்க வேண்டிய நிலமையில் இருக்குது. ஆனால் மாடுகள் நல்லா தீவனம் எடுக்கும், வைக்க எடுக்கும், புல்லு கூட நல்லா சாப்பிடும். ஆனால் மாடுனால் எந்திரிச்சு மட்டும் நிற்க முடியாது. இந்த நிலமை அப்படியே கண்டினியூ ஆகும்போது மாடுனால் மூச்சு விட முடியாமல், கண்ணுக்குட்டி போட முடியாமல், அடிவயிறு புண்ணாகி ஏன் புழு வைக்கிற நிலைமைக்கு கூட போகுதுங்க. இன்னும் 1-2 வாரத்தில் கன்றுக்குட்டி போடுற தருவாயில் மாடுக்கு இப்படி ஆகிறது நமக்கும் மாட்டுக்கும் மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்குற விஷயங்க. என்னடா நோய் இது, நல்லா இருந்த மாட்டை இப்படி முடக்கி போட்டு அடி மாட்டுக்கு கூட தேராத நிலைமைக்கு கொண்டு போயிருதுன்னு நினச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் கால்நடைகளுக்கு பாரம்பரிய மருத்துவம் செய்கிறது பற்றி படிக்கிற வாய்ப்பு கிடைச்சதுங்க. அங்கே இந்த நோயை பற்றி கேட்டால் இது நோயே இல்லை, மாடுகளை ஒழுங்காக பராமரிக்காமல் கால்சியம் சத்து பற்றாக்குறையினால் வர்ற டவுனர் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. மாடுகள் இயற்கையாகவே செனை பிடிச்சதுலேருந்து பால் உற்பத்தி செய்கிற காலம் வரைக்கும் கால்சியம் அதிகமாக தேவைப்படுற பிராணியாம். இந்த காலகட்டங்களில் அதுக்கு தேவையான பசுந்தீவனம், உலர் தீவனம், தேவையான அளவு தண்ணி இப்படி எல்லாத்தையும் கவனிச்சிக்க வேண்டியது நம்ம கடமை. ஆனால் நாம் மாடு கன்று போட்டதுக்கு அப்புறம் தான் இதையெல்லாம் கொடுக்கறத பற்றி நாம் யோசிக்கிறோம். இதை மேலும் புரிஞ்சிக்கிற விதமாக நம்ம வீட்டில் ஒரு கர்ப்பிணி இருந்தால் அந்த 10 மாதம் எவ்வளவு கவனிச்சிக்கிறோம், அதே மாதிரி நம்ம வீட்டு மாடுகளையும் அந்த கர்ப்ப காலங்களில் கவனிக்கணும்னு அங்கே பயிற்சியில் இருந்த ஒரு வெட்னரி டாக்டர் சொன்னாருங்க. இந்த கவனிப்பில் அன்பாக தடவி கொடுக்குறதையும் சேர்த்து தாங்க சொல்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்கையில் நம்ம பகுதிகளில் மாட்டோட பிரதான தீவன தேவைக்கு வெறும் வைக்கலை மட்டுமே நம்பி இருக்கோம். அந்த வைக்கல்லையுமே கண்டமேனிக்கு களைக்கொல்லி அடித்து வச்சுருக்கோம். மாட்டை கட்டி போட்டு அங்கே இங்கேன்னு வேலைக்கு போயிட்டு அப்புறம் சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் தான் தீவனம் வைக்கிறோம். இப்படி இதையெல்லாம் மாட்டோட சினை காலங்களில் சரி பண்ணாலே டவுனர் பிரச்சனை வராமல் தவிர்க்கலாம்னு சொல்கிறாங்க. சரி, வந்துட்டு அந்த மாட்டை எப்படி காலந்து பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, அந்த மாட்டுக்கு 3லேருந்து முடிஞ்சால் 8 வேளை முருங்கைக்கீரையும் பிரண்டையும் கொடுக்க சொல்கிறாங்க. அதோடு சேர்த்து வேலைக்கு 2 பச்சை முட்டையும் கொடுக்க சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து கொடுத்து வந்தாலே ஒரு வாரத்தில் மாட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கால்சியமும் கிடச்சி மாடு தானாக எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிடும். உங்கள் மாட்டுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும்னா வாரத்துக்கு 3லேருந்து 4 தடவையாவது உங்கள் பசுந்தீவனத்தில் முருங்கைக்கீரையும் பிரண்டையும் சேர்த்துக்கங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு அவஸ்தைப்படுறத விட வருமுன் காப்பதே சிறந்தது.